وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர்கள் மீதும் மறுமை நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்தின் தமிழாக்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக நான் உங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளிகளையும் அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மையின் பதிவேட்டில் பதிவு செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய தமிழாக்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, இன்றைய தலைப்பு மறைவான நற்செயல்கள். சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுவை நெருங்குவதற்காக இருக்கக்கூடிய பல வழிபாடுகளில் மிக முக்கியமான வழிபாடாக இருப்பது மறைவான நற்செயலாகும். அதாவது மறைவாக செய்யப்படக்கூடிய நற்செயல்கள். இந்த மறைவாக செய்யப்படக்கூடிய நற்செயல்களில் அளவில்லாத வெகுமதியும் மிகப்பெரிய நற்கூலியும் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுக்காக எந்த ஒரு பாசாங்கு இல்லாமல், பகட்டு இல்லாமல், நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்படக்கூடிய ஒரு அமல்தான் மறைவான நற்செயல்கள். இந்த மறைவான நற்செயல்களால் மனிதனுடைய அந்தஸ்துகள் உயர்கின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, துன்பங்கள் போக்கப்படுகின்றன, கஷ்டங்கள் தீர்க்கப்படுகின்றன, அல்லாஹ்வுடைய நெருக்கம் மிக பொருத்தமாக அவனுக்கு ஏற்படுகின்றது. இது பல வழிபாடுகள், பல நற்செயல்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக நாம் சொல்ல போனால், இரவு நேரத்தில் எழுந்து வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, மொழிபெயர்ப்பை படிப்பது, அல்லது கண்ணீர் வழியும் வரை அல்லாஹுவோடு தனித்திருப்பது, இரவின் நடுப்பது எழுந்து அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோருவது, அனாதைகளையும் விதவைகளையும் பராமரிப்பது, கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது, துன்பத்தில் உள்ளவர்களின் துன்பங்களை போக்குவது, தான தர்மம் செய்வது என்பன போன்ற அமல்கள் எல்லாம், குறிப்பாக நோன்பு நோற்பது, இதெல்லாம் மறைவாக செய்யப்படக்கூடிய அமல்களாக இருக்கின்றன. இதற்கு இஸ்லாத்தின் மிகப்பெரிய பங்கு உண்டு. உண்மையாக சொல்ல போனால், இந்த மாதிரி இபாதத்துகளை தான் அல்லாஹ் விரும்புகிறார். சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக எந்த ஒரு பாசாங்கில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பகட்டும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு நயவஞ்சகம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அமலை கொண்டுத்தான் ஒரு அடியானை நெருங்க முடியும் என்ற ஒரு விதி இறைவன் வகுத்திருக்கிறார். இன்று உலகம் விளம்பர மோகத்தில் இருக்கின்றது. எதை செய்தாலும் விளம்பரம். தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய தொழிலை, வியாபாரத்தை, கம்பெனியை நிலைத்துக் கொள்வதற்காக விளம்பர மோகத்தின் உச்சத்தில் இருக்கிற சமுதாயம். அதுவென்றால் உலக விஷயத்தில் அவ்வாறு இருக்கிறது என்று நாம் ஒரு புறமாக ஒதுக்கினாலும், இந்த மாதிரி நற்செயல்கள் செய்வதையும் விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக தான் இன்று சமூகம் வந்து கொண்டிருக்கிறது. தான் செய்கிற நற்செயல்களையும் விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு உச்சகட்ட மோகத்தில் இன்றைய முஸ்லிம் சமூகம் இருக்குது என்பதை நினைத்தால் மிக கவலைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அப்ப அல் ஹபியத்து சாலிஹா என்ற அரபில் சொல்வார்கள்.
மறைவாக செய்யப்படக்கூடிய நற்செயல்கள், இது மிக மிக அதிகமான வெகுமதிகளையும் பெரிய பெரிய நற்கூலிகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இருப்பதை அருமை சகோதரர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் பல இபாதத்துகள் இருக்கின்றன. எல்லா இபாதத்துகளும் ஒரு தூய்மையை, ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறது. அது எல்லா இபாதத்துக்கும் ஒரு மன தூய்மை, பரிசுத்தம், பகட்டில்லாத அந்த தன்மை, முகஸ்துதி இல்லாத அந்த நிலை வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும், மறைவாக செய்வதற்கென்றே ஒரு சில அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்கள் சுப்ஹானல்லாஹ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய சிறப்பை அழகாக சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இதற்கு மிக பொருத்தமான ஒரு அமலாக இருப்பது, மிக பொருத்தமான உதாரணமாக இருப்பது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், பிலாலே, மேராஜ் பயணத்தின் போது எனக்கு முன்பு ஒரு செருப்போசை நான் கேட்டேன். அப்ப அந்த செருப்போசை, எனக்கு முன்பு ஒரு செருப்போசை கேட்கிறது, இது யாருடைய செருப்பு ஓசை என்று நாம் பார்த்தபோது, பிலால், அது நீராக இருந்தேன். எனக்கு முன்னால் உம்முடைய அந்த செருப்பின் ஓசையை நான் கேட்கும் அளவுக்கு அப்படி என்னதான் அமல் செய்தீர்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியல. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இங்க செய்த அமல் தான் என்ன? அந்த அமல்கள் மூலமாக இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உமக்கு மறுமையில் கொடுத்திருக்கிறான், சுவனத்துக்கு கொடுத்திருக்கிறான், அது என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டபோது பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் பெருசாக ஒன்றாலும் செய்து விடவில்லை. நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒது முறியுமோ, தொடக்க ஏற்படுமோ, அப்பொழுதெல்லாம் என்ன செய்வேன்? நான் ஒது செய்து கொள்வேன். ஒது செய்தால் 2 ரக்காத் தொழுது கொள்வேன் என்று சொன்னார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரைக்கும் கற்றுக் கொடுக்காத ராமல், சஹாபாக்களுக்கு அதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்காத ராமல். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரித்திருக்கிறான். அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வின் தூதருக்கு அவருடைய அந்தஸ்தை, மிகப்பெரிய அந்தஸ்தை காட்டியிருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இதனால் தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறானா என்று. ரசூல் அதுக்கு பிறகு அதை அங்கீகரித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிப்பதன் மூலமாக அது மார்க்கமாக என்றார்கள். அப்போ யாருக்குமே தெரியாம அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு அமலை செய்து எவ்வளவு பெரிய மகத்தான அந்தஸ்து அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருக்கிறான் என்பதிலிருந்து, இந்த மறைவான அமல், அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியக்கூடிய, அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடிய ஒரு அமல் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை, ஒரு உயர்வை அல்லாஹ்விடத்தில் பெற்று கொடுத்திருக்கிறது என்பதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஒரு அமல் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு. இதே போன்றுதான் அருமை சகோதரர்களே, இரவு நேரத்தில் எழுந்து நின்று வணங்குவது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா துக்கிரு பிஹா கர்ரு சுஜ்ஜதம் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். நிச்சயமாக நம்முடைய வசனத்தின் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றால், அவர்களுக்கு முன்னால் இந்த வசனங்கள், குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுமையானால் அவர்கள் சஜிதாவில் விழுவார்கள். இன்னமா யுமினு பிஆயாத்தினா இதா துக்கிரு பிஹா கர்ரு சுஜ்ஜதம் வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம். நம்முடைய வசனங்கள் அவர்களுக்கு முன் ஓதி காட்டப்படுமையானால் அவர்கள் சஜிதா செய்தவர்களாக வீழ்வார்கள். தன்னுடைய இரட்சகனின் புகழைக் கொண்டு துதிப்பார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன். அவர்கள் தற்பெருமை கொள்ள மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி. அவர்களுடைய விலாக்கள் படுக்கைகளை விட்டு ஒதுங்கி இருக்கும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். அச்சத்தோடும் ஆசையோடும் தன்னுடைய ரப்பை அவர்கள்
பிரார்த்தனை செய்வார்கள், அழைப்பார்கள். இரவு நேரத்துல படுக்கையை விட்டு அவர்களுடைய விழாக்கள் விலகி இருந்து அந்த நேரத்தில் தன்னுடைய ரப்பை அச்சத்தோடும் ஆசையோடும் அழைப்பார்கள். நான் அவர்களுக்கு கொடுத்தோட்டிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா சித்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண் குளிர்ச்சியை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது. ஜஸா பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அந்த நற்கர்மத்தின் காரணமாக அல்லாஹ் கூலியாக நற்கூலியாக அந்த கண் குளிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. இது இரவு நேரத்தில் நின்று தொழக்கூடியவர்களுடைய ஒரு சிறப்பு. அவர்கள் தான் இந்த வசதியில் ஈமான் கொள்ள என்று சொல்லி காட்டுகின்றார். தன்னுடைய விழாக்களை தன்னுடைய படுக்கையிலிருந்து விலக்கி வைத்து அந்த நேரத்தில் அல்லாஹுவை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தித்து வணங்கி, யார் இந்த மறைவாக இதை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் நம்முடைய வசனங்கள் மீது ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த அமலை செய்யக்கூடிய அதனுடைய பலன் சிறப்பு என்னவென்று சொன்ன அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வம் கீலா, நிச்சயமாக இரவு நேரத்தில் வணங்குவதற்காக எழுவது என்பது மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க மிக்க வலிமையானதாகவும், வாக்குவம் கீழா கூற்றால் மிக்க நேர்மையானதாகவும், கூற்றால் மிக்க உறுதியானதாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதாவது இரவு நேரத்தில் எழுந்து நின்று தொழுவது என்பது ஒரு மனிதன் நேர்மையாக நடந்து கொள்வதற்கும் நேர்மையாக பேசுவதற்கும் சீராக பேசுவதற்கும் காரணமாக அமைகின்றது. அவனுடைய மனமும் நாவும் ஒன்றாகத்தான் இருக்கும். மனசு ஒன்று நினைக்க நாவு வேறு ஒன்று பேசாது. மனதில் என்ன நினைக்குதோ மனதில் என்ன நினைக்குதோ அதை நாவு பேசும். அவனுடைய மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க அல்லாஹ் வஹி அஷத்து வத்அன், அவனுடைய மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க மிக்க வல்லதாகவும் வலிமையானதாகவும், வாக்குவம் கீலா கூற்றால் மிக்க உறுதியானதாகவும் நேரானதாகவும் இருக்கின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மனிதன் இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் வணங்குகின்ற பொழுது அவனுடைய செயல்பாடு சீரானதாக நேர்மையானதாக இருக்கும். அவனுடைய மனமும் நாவும் ஒரே மாதிரிதான் இருக்கும், மாறி மாறி இருக்காது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அதே போல அன்பு சகோதரர்களே, இந்த அல்லாஹுவை சிந்திப்பது, அல்லாஹுவின் படைப்புகளை நினைத்து மனிதன் சிந்திப்பது, இது யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான், அல்லது படுத்திருக்கிறான், அல்லது தனித்திருக்கிறான், உட்கார்ந்து அல்லாஹுடைய படைப்பை பத்தி சிந்திச்சு பார்க்கறான், யாருக்கும் தெரியாது. அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், வானங்களும் பூமியும் படைத்ததில் புத்தியுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூப், அவர்கள் நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் படுத்தவர்களாகவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். வயதஃபக்கருன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்கள் மற்றும் பூமியை படைத்ததை குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவர்களை புத்திசாலிகள் அல்லாஹ் சொல்றான். நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களையும் புத்திசாலிகள் அறிவாளிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலுல் அல்பாப் என்று சொல்லி காட்டு. அப்போ இந்த திக்ர், அல்லாஹுவை நினைவு கூறுவது, திக்ர் செய்வது, அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை குறித்து சிந்திப்பது, இதுவும் மறைவான செயல்களில் ஒன்றாக இருக்கின்றது. இது மிக இலகுவான ஒண்ணு. இது மிகவும் இலகுவான ஒண்ணு. மற்ற தொழுகையாவது மற்ற பேருக்கு நம்ம காட்ட வேண்டிய சூழலை இருக்கணும். என்னதான் நம்ம ஒரு உள்ளட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணாலும் ஷைத்தா இடையிடையே புகுந்து எப்படியாவது ஒரு சின்ன ஒரு முகஸ்துதியாவது உண்டாக்க வாய்ப்பு இருக்கின்றது பள்ளிவாசலில் நாம் தொழுகின்ற பொழுது. ஆனால் இந்த இரவு நேரத்தில் தொழுவது என்பதும் திக்ர் செய்வது என்பதும் அல்லாஹ்வை படைப்பிடங்களை குறித்து நாம சிந்திப்பது என்பதும்
அந்த மாதிரி கொஞ்சம் கூட மற்றவர்கள் நம்மை பார்ப்பதற்கு வழியே இல்லை. இந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு அமலாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நபி சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார், இரவு நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பாவ மன்னிப்பு கோரி அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கு கண்ணீர் வலிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு தனித்திருக்கிறான் என்றால் அதுவும் மிகச் சிறந்த ஒரு அமலாக, மிக சிறந்த வெகுமதியை, பெரிய நற்கூலி பெற்றுத்தரங்கள் உண்டாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அதாவது இன்ன முத்தகின், அதாவது முத்தகின்களை பற்றி, பயபக்தி உடையவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள். அல்லாஹ் அவருடைய வேலை, சஹருடைய நேரங்களில் வேலை என்ன? சஹருடைய நேரங்களில் பாவ மன்னிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு மனிதன் தனியாக இரவு நேரத்தில் எழுந்து நின்று பாவ மன்னிப்பு கோருவது யாருக்கும் தெரியாது. அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்து கொண்டு, அவன் சொல்லாத வரை, அவன் அதை வெளிப்படுத்தாத வரை அல்லாஹ்வுக்கு அவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு அமலாக இந்த பாவம் இரவு நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது. மற்ற நேரங்களில் நீ தொழுகையில பள்ளியில நீங்க கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்டாலும் மற்றவங்க தெரிய வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் சாகுடைய நேரம். அதே போன்று கண்ணீர் வலிது அல்லாஹ்வை நினைச்சு, தன்னுடைய பாவத்தை நினைச்சு, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து, அவனுடைய மறுமையில அவனுடைய அந்த பிடிக்கு பயந்து ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் அவனுடைய எவ்வளவு பெரிய சிறப்பு வைத்திருக்கான் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டினார்கள், நான் மறுமையில் நிழலே இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு தன்னுடைய அரிசி நிழலில் இடம் கொடுப்பான், அல்லது தன்னுடைய நிழலில் இடம் கொடுப்பான். அந்த 7 பேர் ஒருவர் யாருன்னு சொன்னார், ரஜுலுன், அதாவது ரஜுலுன் ஒரு மனிதர் இரவு நேரத்தில் தன்னந்தனியாக வணங்குகிறார், இரவு நேரத்தில் தன்னந்தனியாக வணங்குகிறார், அவருடைய 2 கண்களும் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார் அந்த மனிதர் என்று அவர் ரசூலுல்லாஹ் சொல்லிக்காங்க. இரவு நேரத்தில் அல்லாஹ்வோடு தனித்திருந்து கண்ணீர் வழிய அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அரிசி நிழலில் நாளை மறுமை இடத்தை பெறுவார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வெகுமதி, இது எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய நற்கூலி என்பதை நாம் அழகாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று தர்மம், இந்த தான தர்மம் இருக்கின்றதே, மாஷா அல்லாஹ், இதுவும் மிகப்பெரிய ஒரு அருள் நிறைந்த நற்பாக்கி நிறைந்த வெகுமதி நிறைந்த ஒரு செயல். தர்மம் செய்வது யாருக்கும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யக்கூடிய அந்த செயலையும் இந்த அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் இடம் பெறக்கூடிய அந்த சிறப்பானவர்களுடைய பட்டியல் கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ்ல 7 நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலில் இடம் கொடுப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அதுல ஒருவர் நான் ஏற்கனவே சொன்னது இரவு நேரத்தில் தன்னந்தனியாக வணங்கி அவருடைய கண்கள் அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் வடிக்கின்றது, அப்படிப்பட்டவர். இன்னொருவர் சதக்கா செய்தால், தர்மம் செய்தால், அவருடைய வலதுகை தர்மம் செய்த பொழுது அவருடைய இடதுகை அறியாதோ அப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்லி காட்டினார். அவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரசியலில் இடம் கொடுப்பான். தர்மம் செய்யக்கூடியவர். இது எல்லா இரவு நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மட்டுமே உரியது. அவன் வெளியே சொல்லாதவரை, வெளிப்படுத்தாதவரை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யத்தீம்களை பராமரிப்பதை, விதவைகளுக்கு உதவி செய்வதை, அதுவும் மிக சிறந்த ஒரு அமலாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதுவும் மறைவான அமல்கள் ஒன்றாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன வகாஃபில் யதீமி கஹாத்தைன். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளை பற்றி பேசும்போது சொல்லி காட்டினார்கள், நானும் யத்தீமை பராமரிக்கக்கூடியவனும், யத்தீம் அனாதைக்கு பொறுப்பேற்றவனும் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் என்ன செய்தார்கள், ஒட்டி இவ்வாறு காட்டினார்கள். இவ்வாறு இருப்போம், நானும் யத்தீமுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவனும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி காட்டினார். ஒரு அனாதை ஒரு மனிதன் பொறுப்பேற்று வழக்கு அந்த யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு அவனுக்கு மட்டுமே உள்ளது. இதே லிஸ்ட்ல தான் விதவைகளுக்கு உதவி செய்வது, விதவைகளை பராமரிப்பது இதே லிஸ்ட்ல தான் வரும். அதுவும் மிகச்சிறந்த ஒரு
அமலாக, மறைவான ஒரு அமலாக, அந்த மறைவாக செய்யப்பட்டிருக்கின்ற காரணமாக அதிகமான வெகுமதியை நற்கூலி பெற்று தரக்கூடிய அமலாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி ஒரு துன்பங்களில் ஒரு மனிதருக்கு அந்த துன்பங்களை போக்குவது, துன்பங்களில் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பது, அதுவும் மறைவான அமல்கள் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் ஃபர்ரஜ குர்பத்தன் ஃபித் துன்யா ஃபர்ரஜஹுல்லாஹு குர்பத்தஹு யௌமல் கியாமah. ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரின் துன்பத்தை இந்த உலகத்தில் போக்கும் பொழுது அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய துன்பத்தை போக்குகிறான், மறுமையான துன்பத்தை போக்குவான் என்று சொல்லியிருக்கிறான். அதே போன்று மன் கான ஃபி அவுனில் அப்தி மா கான அப்து ஃபி அவுனி அஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், எதுவரை ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய உதவியில் இருப்பான், தன்னுடைய சகோதரனுக்கு எதுவரை மனிதன் உதவி செய்து கொண்டே இருப்பானோ அதுவரை அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார். அப்போ ஒருவருக்கு உதவி செய்வது, ஒருவருடைய துன்பத்தை போக்குவது, அவருக்கு தேவையான சமயத்தில் அவருக்கு தேவையான நிவாரணத்தை வழங்குவது, இது எல்லாமே மறைவான அமல்கள் இருக்கின்றது, யாருக்கும் தெரியாது. நாம சொன்னாலே தவிர, ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு சொல்வது, ஏன் நாம சொன்னாலே தவிர வெளிப்படுத்த தவிர ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னா அதனுடைய பெருமதி அவ்வா இருக்கு. இதெல்லாம் நாம சொன்னாலும் மக்கள் சொன்னாலும் தெரியும். இதை தம்பட்டு வடிக்கக்கூடியவர் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு உதவி செய்யும் போது அதை போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்துவது, துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அவர்கள் அந்த துன்பத்தை போக்குவதற்காக சென்று அவர்களுக்கு நிவாரணம் செய்யும் பொழுது அதே போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்துவது, எத்தீம்களை பராமரிக்கின்ற பேரில் எத்தீம் கானாவுக்கு அநாதை நிலையத்துக்கு சென்று அவர்களுக்கு உதவுவது மாதிரி அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதை போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்துவது, இவ்வாறாக விளம்பர மோகம் தலையை தூக்கி இருக்கின்ற நம்முடைய மக்களிடத்தில். இதுவெல்லாம் மறைவாக செய்யப்படக்கூடிய அமல்களை அழித்துடுகின்றது. இந்த மாதிரி அமல் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஒரு சில பேர் தஹஜ்ஜுத் தொழுவதையும் வெளிப்படுத்துகிறார். தஹஜ்ஜுத் தொழுவது, இரவு நின்று வணங்கி அல்லாஹ்வோட பாவமன்னிப்பு அதையும் செய்யறாங்க. அது வேணுமென்று செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா நமக்கு தெரியாது. அவ்வாறு சொல்வதன் மூலமாக அவர் தம்பி அந்த அமலை அந்த வெகுமதியை அந்த நற்கூலி அழித்து விடுகிறார். இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அறியாமல் செய்தால் அல்லாஹ் மன்னிக்கிறார் இருக்கிறார். ஆனா அறிந்து, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு அறிந்துதான் செய்கிறார். நான் இரவு நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் அல்லாஹ்வோட பாவமன்னிப்பு கேட்கிறேன். மற்ற சமயங்கள்ல பாவமன்னிப்பு கேட்ட பள்ளிவாசல்ல நின்று அழுது நான் துவா செஞ்சா எல்லாருக்கும் தெரியும், அதனால நைட் இரவு நேரத்துல எழுத்து தனியா நின்று பாவமன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்ட்ட அழுது பிரார்த்தனை செய்கிறேன். இதுவும் நீ வெளிப்படுத்துவதுதானே மக்களுக்கு. இவ்வாறு ஏதோ இது ஒரு இஹ்லாஸான முறையில, மன தூய்மையான முறையில அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யக்கூடிய நிலையில அதை வெளிப்படுத்துவதும், அதை என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் அதுவும் ஒரு மன தூய்மையாக நான் செய்யறது, மக்களுக்கு அவங்களும் செய்யட்டுமே ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்காக நான் செய்கிறேன் என்று சொல்றேன் சொன்னால் இதுவும் இந்த மறைவான அமல்களை கெடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறேன். ஆக அருமை சகோதரர்களே, அல் ஹபியத்து சாலிஹா என்ற அந்த தலைப்பில இந்த மாதிரி விவரங்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டன. மறைவான நல்ல அமல்கள், இந்த மறைவான நல்ல அமல்கள் இதுக்கு எந்த ஒரு பாசாகவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பகட்டும் இருக்கக்கூடாது. மிக தூய நிலையில், தூய்மையான மனதோடு துல்லியமான நிலையில், நேர்த்தியாக நேர்மையாக அல்லாஹ்வோடு மட்டுமே தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமல்கள் தான் இந்த மறைவான நற்செயல்கள். எனவே நாம் இதை பழகிக் கொள்வோம். இரவு நேர தொழுகைகளை பழகிக் கொள்வோம். இரவு நேரத்தில் எழுந்து நின்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திப்பதற்கு பழகிக் கொள்வோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை திக்ர் செய்ய பழகிக் கொள்வோம். அல்லாஹ்வோடு தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு பழகிக் கொள்வோம். இரவு நேரத்தில் எழுந்து பாவமன்னிப்பு கேட்டு அவனுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் கண்ணீர் வடித்து இறைத்துவதற்கு பழகிக் கொள்வோம். எத்தீம்களை வளர்க்க பழகிக் கொள்வோம். விதவைகளை பராமரிக்க பழகிக் கொள்வோம். துன்பங்களில் உள்ளவர்களுக்கு உதவ பழகிக் கொள்வோம். கஷ்டங்களில் தவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த கஷ்டங்களை போக்குவதற்கு பழகிக் கொள்வோம். இது எல்லாம் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றன, நம்முடைய பாவங்களை மன்னிப்பது காரணமாக அமைகின்றன. நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் தீர்வதற்கும்
இந்த காரியம் எல்லாம் நமக்கு உதவுகின்றன, காரணமாக அமைகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டு வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த மாதிரி காரியங்களை அவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய நல் மக்களாக கடைசி வரை அவனுக்காக மட்டுமே எந்த பாசாங்கு இல்லாமல் எந்த ஒரு பகட்டும் இல்லாமல் இந்த காரியங்களை செய்யக்கூடிய நற்பாக்கி மிக்கவராக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்குவானாக என்று முடிக்கின்றேன். வாஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். وذكر فإن الذكرى تنفع المؤمنين